வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ணுறது ஆலு ஃப்ரைட்டர் பண்ணியிருக்கிறோம். உருளைக்கிழங்கு வறுவல், அதாவது ஆலு ஃப்ரைட்டர்ஸ். இது ஒரு வித்தியாசமான முறையில் ஆலு பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதை நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக சின்னதாக குச்சியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு அதை நல்ல அதனுடைய அந்த சதன்னு இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோன்னாலே அது ஒரு ட்ரை பதத்துக்கு வந்துடும். அதை வறுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நம்ம அந்த மாதிரி தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தோசைக்கல்லில் எண்ணெய் போட்டு எண்ணெய்னாலும் போடலாம். இதில் ஜாதாவாக நம்ம எண்ணெய் போட போகிறதில்ல, கம்மியாக தான் எண்ணெய் பண்ண போகிறோம். இந்த எண்ணெயை போட்டுட்டு அந்த ஆலு எல்லாத்தையும் போட்டு அந்த நம்ம தண்ணியில் எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆலுவை அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதை போட்டு நல்லா நம்ம பொன்னிறம் ஆவது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. உப்பு, பெப்பர் பொடி, இந்த 2 தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப அதிகமான டைம் கூட எடுக்காது. இது ஒரு பேச்சுலர் சமையலுங்கிறதுனால வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது மாதிரி பொடியாக கட் பண்ண வேண்டியது, உப்பு சேர்க்க வேண்டியது, மிளகு பவுடர், பெப்பர் பொடி சேர்க்க போகிறோம். இதான் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக ஆன பிறகு அதுக்கு ஒரு மிளகு பொடியும் நம்ம சேர்க்கணும். இதுதாங்க, வேறு எதுவுமே நமக்கு வேறு எந்த விதமான மெத்தடும் இதில் கிடையாது. இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அந்த மிளகு பொடிக்கும் அந்த உருளைக்கிழங்குக்கும் ஏற்கனவே ஒரு காம்பினேஷன் உண்டு. இந்த ஆலுக்கும் பெப்பருக்கும் ஏற்கனவே ஒரு காம்பினேஷன் உண்டு. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் என்ஹான்ஸாக இருக்கும். ஸோ நம்ம இது ஒரு சிம்பிளான ஒரு இதான். இதை நம்ம வத்த குழம்பு எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம சோறு வச்சு, நேற்றுக்கு ஒரு முருங்கைக்காய் குழம்பு இருந்தது, அதை வச்சு நான் சாப்பிட போகிறேன். அருமையான ஒரு வத்த குழம்பு மாதிரி. அது கூட நம்ம இது சைடிஷ் நமக்கு இந்த ஆலு ஃப்ரைட்டர் இருக்குது. ஆலு ஃப்ரைட்டர் பேச்சுலர்ஸ் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சமையல். ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சைடிஷ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலு ஃப்ரைட்டர் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மிளகு சேர்க்கிறதுனால அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் தயிர் போட்டு நான் சாப்பிட்டு கடைசியாக என்னோட இதை முடிச்சுக்கிட்டேன். எல்லோருமே ஆலு ஃப்ரைட்டர் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.